எல்லாம் ஹாப்பியா கை தட்டுங்க பார்க்கலாம். கமான். ஏங்க பின்னால தட்டுவே இல்லை பண்ணீங்க. ஏங்க ஒரு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிற ஒரு கை தட்டலன்னா என்னங்க நீங்க அவ்வளோ லாங்கில் உட்காந்துக்கிறீங்க. அது இங்கன்னா வந்துட்டுக்கலாம். கையை தட்டுங்க. கமான். ரொம்ப நேரம் பேச மாட்டேன். கையை தட்டுங்க. க்ளோரி க்ளோரி. பரிசுத்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. நான் பெங்களூர் அப்படிதான் சொல்லுவேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இந்த பண்டிகை நாளிலே என்னை அழைத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் ஃபேமிலிக்கும் இங்க இருக்கிற எல்லா ஊழியக்கார மூப்பர்களுக்கும் உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் உண்டாகட்டும். எல்லாரும் சொல்லுங்களா ஆமே. சொல்லுங்க எல்லாரும் ஆமே. சொல்லுங்களா ஆமே. பெங்களூர்ல இருந்து நான் போராடினே இருந்தேன். ஏசப்பா நான் என்ன பேசிட்டோம். ஒரு பண்டிகை நாளில் என்னை கூப்பிட்டுக்கிறாங்க. நான் என்ன பேசிட்டோம். உட்கார்ந்தா ஏஞ்சா நடந்தா படுத்தா என் ஆவில நான் என்ன பண்ணிட்டோம். நான் என்ன பேசிட்டோன்னு. ஆனா ஆண்டவர் ஒரு உற்சாகமான வார்த்தை பேசிட்டே இருக்கிறாரு. நான் இங்க சனிக்கிழமை காலையில வந்தோடனே இருந்து பேசிட்டே இருக்குது. உண்மையா சொல்ல போனா நான் ராத்திரி எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நான் சாப்பிடவே இல்லை. ஃபாஸ்டிங் இந்த நைட்டெல்லாம். காலையில கூட நான் தண்ணி குடிச்சுதான் விற்கிறேன். ஏன் தெரியுமா? கொஞ்சம் தலை தூக்கி பாருங்க சார். ஹலோ. கொஞ்சம் கையை ஆட்டுங்களேன். அங்கப்பா டாட்டா பண்றீங்க. டாட்டா என்னத்துக்குமா? கை ஆட்டுமா? டாட்டானா போயிட்டு வாண்டுறீங்க. கை கொஞ்சம் ஆட்டுங்களேன். ஆட்டுங்க. என்னங்க அவ்வளோ ஸ்லோவாகுது? ஆட்டுங்க. சோரத்தை ஆட்டுங்க. ஆமேன். சரி, எனக்காக உங்க கை நோவாகிற மாதிரி ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். கமான். முன்னால நல்லா தட்டுறீங்க. பின்னால ஆல்சோ. கை நோவானாலும் பரவாயில்ல. க்ளோரி. ஹாய். அரபா கரபா கரபா. ஓரா க்ளோரி. வாய் தந்து ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. கை நோவா ஆச்சா? நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒரு பாஸ்டர் வந்தார் என்கிட்ட. பாஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணலான்னு வந்த பாஸ்டர்னாரு. நான் கேட்டேன் நீங்க யாருன்னு கேட்டேன். நான் 450 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் வந்திருக்கிற. உங்ககிட்ட ஒரு ஜெபம் பண்ணிக்கலான்னு. நான் அவரை பார்த்ததில்ல, அவர் என்ன பார்த்ததில்லை. கொஞ்சம் கவனிக்கணும். அவரா முட்டி போட்ட. சரி வாப்பா ஜெபம் பண்ணிக்க வந்துக்கிற. நீ யாருன்னு தெரியல. அவர் முட்டி போட நான் முட்டி போட்டு அந்நிய பாஷை பேசும்போது திடீர்னு ஒரு தரிசனம் வந்து எனக்கு. இங்க பாருங்க, இந்த கூட்டத்தில் நிறைய பேருக்கு தரிசனம் வந்துச்சு. அங்க பாரு ஆமேன்னு சொல்லாம எதுக்குமா தலை கீழே போட்டுக்கிற? பைபிள் பார்க்காதீங்க யாரும். என் மூஞ்ச பாருங்க. எனக்கு இருக்கு கொஞ்ச நேரம் தான். 10 காலுக்கு அமைச்சர் ஒரு 1/2 hour தான். எங்க சோத்ரா இன்னைக்கு காலையில என் மூஞ்ச பாருங்க. காலையில 1 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு வந்து கை தூக்குங்க. காலையில பொய்யெல்லாம் பேசக்கூடாது. 1 hour. அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, 4, 6, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, அங்க 22, 23, 24, 25. ஏங்க இவ்வளோ பேர் சபையில் 25 பேர் தான் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் ஏச்சி காலையில் ஏச்சி காப்பி குடிச்சிட்டு அங்கே இங்கே அல்லாடி போலாவான்னு வந்துக்கிறீங்க. நான் என்னத்தான் உன் கை வச்சு உன் தலையை பிடிச்சி அமுக்கனால ஒன்றும் நடக்காது. ஹலோ, நான் பேசுறது பாஷை தமிழ் பாஷை புரியுதா? எனக்கு தமிழ் படிக்கவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் கன்னடா பைபிள் தான் வச்சுன்னு இருக்கிறேன். ஆனால் நான் தமிழை தான் பேசுகிறேன். ஏங்க அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆவிலே ஜபம் பண்ணாம பெந்தகோஸ்து நாளிலே வந்திருக்கிறோமானால் என்ன நடக்கும் ஐயா? என்ன நடக்கும்? ராத்திரி பகல போராடி நிற்கிறோம். ஆண்டவரே ஒரு அபிஷேகம் வேணும், ஒரு அக்கினி வேணும், ஒரு வல்லமை வேணும், ஆண்டவரே ஒரு கிருபை வேணும்னு போராடி நிற்கிறோம். நீங்களோ ஒரு 1/2 மணி நேரம் இல்ல, 1 மணி நேரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ பார்க்க வந்திருக்கிற. நீ பார்க்க வரியா? டைம் பாஸ் பண்ண வரியா? நீ சும்மா எட்டி பார்த்துட்டு போயிடலான்னு வந்துட்டீங்களா? ஒன்னும் நடக்காது பிரதர். பாஸ்டருக்கு இன்னும் திருப்தியா இல்ல, இன்னும் நீ பெருவை இல்ல, இன்னும் உங்களை ரிசீவா இல்ல. அழகா சேர் மேல உட்கார்ந்து இப்படி அன்ற கையமா இருக்க இப்படி அன்ற. இதா கை தட்டுறது? நீ தட்டவே தட்டாது. அந்த ஊருக்கு நான் போனேன், தரிசனம் பார்த்து சொன்னேன், பாஸ்டர் ஒரு தோட்டத்தை பார்க்கிறான்னு. ஒரு தோட்டத்தை பார்த்தேன், பெரிய பெரிய மரங்களை பார்த்தேன். என் வீட்டில் உட்காந்துக்கினா அவர் 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சபையை நான் பார்க்குறேன்.
பெரிய தோட்டம், இங்க மரம் அங்க மரம், பெரிய பெரிய மரம். ஆனா அந்த மரத்து நடுவில் ஒரு சபை இருக்குது. நான் சொல்றேன், மரம் எங்க பார்த்தாலும் மரங்களை பார்க்குற பாஸ்டர், நடுவில் ஒரு கோயிலை பார்க்குறான்னு, சர்ச்சை பார்க்குறான்னு பயந்துட்டார் அவரு. ஏன்னா தோட்டத்தின் நடுவில் தான் சபை வச்சுக்கிறாரு. எனக்கு தெரியாது, அந்த ஊர் பேரே என் வாயில வரல. ஆனா ஆண்டவர் கொண்டு போய் அபிஷேகத்தை ஊற்றி ஜனங்க தேவ தூதர்கள் கைத்தட்டுற சத்தத்தை கேட்டார்கள். எங்க தட்ட மாட்டேன்றே கை நோ அவுட் விடுமா, அடிமா கையை அடி. ஐ லவ் க்ளோரி, கையை அடிக்க பரவாயில்ல. இயேசுவின் நாமத்துக்கு blessing. ஹalleluya. ஓகே, என் உள்ளத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை, ரொம்ப உற்சாகமான வார்த்தை, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வார்த்தை. என் மனசுல ராத்திரி பகலோ ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிற ஒரே ஒரு வசனம், 3 வசனம் பேசுறேன். நம்பர் 1, இந்த பெந்தகோஸ்த் பண்டிகை நாளிலே ஐயா மூப்பர் ஐயா ஓடாடி ஊழியம் செய்ய முடியும் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களே, தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ஐயா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் உங்களை ரொம்ப நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களை ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமா நடத்த போறார். நீங்க கூச்சல் போட போறதில்ல, கத்த போறதில்ல. நீங்க பேசும்போதே ஜனங்கள் சொஸ்த அடைவார்கள். நீங்க பேசும்போது உங்க நாவு திறக்கப்படும். நீ பேசும்போது அவங்க உங்க வாயில அவங்க குடும்பத்துக்கு கைத்தட்டு குடும்பத்துக்கு, அவங்க குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு இல்ல, அவங்க குடும்பத்துக்கு தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் உங்க மேல வைக்க போறார். கர்த்தருடைய தட்டுங்க. இன்னும் அவர் மேல அந்த பிரசன்ஸ் இறங்குது. அவர் ரிசீவ் பண்றாரு, அவர் ஒப்பு கொடுக்கிறாரு. எஸ் என்றாரு. நீ கை தட்டினா போதும். ஓ கம் ஆன், பெற்றுக்கோ. ஓகே, போதும். நம்பர் 1, எனக்காக சீக்கிரம் வாங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். குயிக்கா வாங்க, 3 வசனம் தான் பேச போறேன். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவருக்கு மகிமை. ஒரு ஆமென் சொல்லு. பைபிளை பார்த்துட்டீங்களா? தலை தூக்குங்க. ஐயா நீங்க வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். கொஞ்சம் தலை தூக்கி பாருங்க, மூஞ்ச பாருங்களேன். டைம் இல்ல எனக்கு, சீக்கிரமா போறேன் நான். ஆண்டவர் நாமத்தை தீர்க்கதரிசனமா சொல்றேன். என்னங்க கொஞ்சம் உற்சாகமா பாருங்க. சொன்ன பிறகு கை தட்டுங்க. இன்று முதல் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துகிறவராய் இருப்பார். கை நோவாவட்டோ கை அடி கையாடிங்க சார். லோரி, உன் தலையை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். உன் தலையை குனிய விட மாட்டார். தட்டு. ஓகே, கொஞ்சம் மூஞ்சிங்கெல்லாம் ஒரு மாதிரி வைக்காதீங்க, கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சா வைங்க. அப்படியே சோகமா. பெங்களூர்ல இருந்து நாங்க பெங்களூர் ட்ரெயின்ல கூட சரியா தூங்கல, நேத்து தூங்கல. எங்க தேவனுக்கு சோத்திரம். கொண்டு வந்த சாப்பாடு அப்படியே இருக்குது. தோத்திரம். என்னங்க நைட்டெல்லாம் ஏச்சு 2 மணிக்கு எழுந்திருக்கிற, 3 மணிக்கு எழுந்திருக்கிற. ஆண்டவரே ஐயா நின்னுக்கிற. நீ மூஞ்சி யூலுண்டு வச்சுன்னு உட்கார்ந்துருக்கிற. ஏமா ஒரு அலையிலையா சொல்லு, ஜோரா சொல்லு, கத்தி சொல்லு. அப்படி கும்மனுக்குள்ள சபையில ஐயா ஆமென் சொல்லு ஒரு அல்லேலூயா. என் பிரசங்கம் அப்படிதான் இருக்கும். பிரியமானவர்களே, அன்பானவர்களா உங்க மைண்ட்ல ஏறாது. அதுக்கு தான் கொஞ்சம் இப்படி பேசுறேன். என் தமிழ் இப்படிதான் இருக்கும். புரியுதா? புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்களாமே. உன் தலையை உயர்த்துகிற தெய்வம் இன்றைக்கு உங்கள் நடுவில் வாசமா இருக்கு. ஐயோ கை தட்டல பிரதர். கை அடிங்க ஜோரா அடிங்க. உங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறார். ஓ ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஒரு மியூசிக் போடலாமா? நல்லா வாசிக்கணும். ஓகே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஓய் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம்
தாங்கிலோ ஆமென் சொல்லுங்க. நன்றி இயேசுவே. வெஸ்டர்ன் வாழும் இயேசுவே. கம் ஆன். ஏய் நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு பாடுங்க பாடுங்க சொல்லுங்க. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. சொல்லுங்க. நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே. கம் ஆன். நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இன்றைக்கு உன் தலையை உயர்த்துகிற தெய்வம் உங்கள் நடுவில் வாசமாயிருப்பார். நன்றி இல்லாதவங்களே எவ்வளவுதான் பாடுபடுத்தி எவ்வளவுதான் உன்னை காப்பாத்தி உன் பின்னால வந்து முன்னால வந்து ஏசப்பா எவ்வளவு செஞ்சாலும் உனக்கு நன்றியே கிடையாது. மனம் திரும்பவே இல்லை. மெம்பர்ஷிப்காக வந்துக்கிறேன். நீ மெம்பருக்காக. ஹலோ நான் சீக்கிரமா போறேன். மெம்பர்ஷிப்காக நீ வரல. என் தேவன் உன் தலையை உயர்த்தபடி தாவீது சொல்றது போல இன்னிலிருந்து நான் அவரை எனக்கு முன்பாக நிறுத்துவேன். தட்டியா நல்லா தட்டிடு. கை நோ 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 ஆகட்டும். நோ ஆகட்டும் பரவாயில்ல. கை நோ ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே receive power of the Lord, power of Jesus. இன்றைக்கு கவனிங்க. நான் கட 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 கடன்னு ஸ்பீடா போறேன். நீங்களும் ஸ்பீடா கை தட்டினே வாங்க. எக்ஸ்பிரஸ் மாதிரி போய் டைம் முடிச்சிடலாம். இன்னும் ஜாஸ்தியில் ஒரு அரை ஹவர் தான் இருக்குது. ஹோலி கோஸ்ட் என்னங்க சந்தோஷமா தலை தூக்கி ஆமென் சொல்லுமா. யாரும் எந்த பக்கமும் பார்க்காதீங்க. மூஞ்சே பார்த்து நிற்போதும். முடிகிற வரைக்கும் கேட்கும் போதெல்லாம் ஆமென் சொல்லினே இரு. ஏன் தெரியுமா? இன்றைக்கு உன் குடிசை, உன் குடும்பம், உன் நிலைமை, உன் ஜாதி, உன் வீடு, உன் பிள்ளைகள், உன் சொத்து, உன் ஆஸ்தி, உன் படிப்பு, உன் உயர்வு எல்லாவற்றையும் தேவன் உயர்த்துவாராக, உயர்த்துவாராக, உயர்த்தி வைப்பாராக. இது கரெக்ட். இப்ப தட்டியா? இது கரெக்ட், இது கரெக்ட். ஒரு அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென். படிக்க தெரியலையா? பாஸ் பண்ண முடியலையா? எங்க அம்மா சொல்லுவாங்க, டே எஸ்எஸ்எல்சினா பாஸ் பண்றாரு, எவ்வளோ ட்ரை பண்ணி முடியல. எஸ்எஸ்எல்சி கூட தாண்டாதவன் நான். ஆனால் என் தேவன் தேசங்களை அதரும்படி, பட்டணங்களை சொந்தமாக்கும்படி, சபைகள் எழுப்புதல் அடையும்படி அவர் என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். என் தலையை உயர்த்துகிற சிஸ்டர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்ற, உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற உன்னை அவர் கிருபை மூடுவதாக. கிருபை கிருபை மூடட்டும், 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 மூடி மறைக்கட்டும். ஹலோ, ஓகே, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நம்பர் 1, உன்னை உயர்த்தணும்னா நீ சோம்பேறியா இருந்துக்கின்னு, தூங்கு மூஞ்சா இருந்துக்கின்னு, என்னத்தான் நாங்க கத்தினாலும் ஐயோ போயா சீக்கிரம் முடியாது மனசுல பெணாத்திக்கின்னு, இன்னும் எப்போ முடிக்க போறாங்களே தெரில. என்ன இன்னும் காணிக்கை எடுக்கல. இவர் வேற கோட் போட்டு வந்துட்டுக்கிறாரு. எப்பதான் முடிக்கிறது, நான் எப்பதான் நாஸ்டா பண்றதுன்னு சொல்லி யோசித்துன்னு பெணாத்திருந்த ஒன்னும் கிடையாது. இங்க நான் பார்க்குற ஆண்டு ஒரு பிரெட்டை பிட்டு உன் கையில வைக்க வந்துக்கிறாரு. கை கூட தட்டாம உட்காந்துருக்குற. காடா 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 பாரா காடா பாரா கபா லகா ரபா தரா பாரா ரபா தரா
ஷதல கபத கபர தபல தபோ ஷேகமர தபல கபலதோ. சங்கீதம் 16:8. சங்கீதம் 16:8. உன்னை உயர்த்த, உன் தலையை உயர்த்த, உன் வீட்டை உயர்த்த. நம்பர் 1 சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. போதும், பைபிளை பார்த்து போதும். தலை தூக்குமா, தலை தூக்கு. இங்க பார், கர்த்தரை எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை. என்ன வாய வரமாட்டேன் மாவு, பள்ளியில கூட பரவாயில்ல, வாய் தந்து சொல்லு. கர்த்தரை எப்பொழுதும், நல்லா சொல்ல சொல்லு. என் முன்னால சொல்லுங்க, என் முன்னால நான் நிறுத்துற சொல்லுங்க. கர்த்தர் எப்பொழுதும் என் முன்பாக வைக்கிறேன். என்னைக்கு கடவுள நீ முன்னால வைக்கிறியோ, என்னைக்கு கடவுளுக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை வைக்கிறியோ, என்னைக்கு ஜபத்துக்கு நேரத்தை நீ வைக்கிறியோ, அன்னைக்கு என் ஆண்டவர் நீ எங்க இருந்தாலோ, எங்க படுத்திருந்தாலோ, எங்க மூடப்பட்டிருந்தாலோ, எங்க நெருக்கத்துல இருந்தாலோ, எங்க கஷ்டத்துல இருந்தாலோ, எங்க பாடுல இருந்தாலோ, உன்னை உயர்த்துகிறவர், உன் தலையை உயர்த்துகிறவர், உன் தலையை உயர்த்துறா. என் தலையை, ஹலோ, எல்லாம் தலைமையில வச்சுங்க. என் தலையை, ஏமா கொஞ்சம் அடிமா ஜோரா. என் தலைய ஜோரா சொல்ல. என் தலை உயர்த்தப்படும். அதுக்கு என்ன பண்ணும்? இவ்வளவு சோறு துண்டா போதுமா? எப்பொழுதும் எல்லாம் சொல்லுங்க. பாண்டிச்சேரி பாஷையில எப்பொழுதுனா அதானா? எப்பொழுதமா? எப்பவுமே வா. எப்பொழுதும் நீ உட்கார்ந்தா சரி, ஏஞ்சாலும் சரி, நின்னாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, ஏசப்பாவை உன் முன்னால நிறுத்திக்கோ. ஏசப்பா முன்னால வரட்டும், கையை தட்டு, முன்னால வரட்டும், உன் முன்னால வரட்டும். ஏசப்பா இறங்கட்டும், இறங்கணும். ஏசப்பா வரணும், இறங்கணும், வரட்டும். ஏ ரபா கபாரா துராபா. எங்க அப்பா உன் முன்னால இறங்குறான்னு வச்சுக்கோ. எங்க அப்பா உன் முன்னால இறங்குறாரு. எங்க அப்பா உன் முன்னால இறங்குனா யாரும் அடக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது, யாரும் கட்டி போட முடியாது, யாரும் உன்னை சாவ அடிக்க முடியாது. உன் மரணங்கள், உன் கட்டுகள், உன் சத்துருக்கள் எல்லாம் அறுக்கப்படட்டும். ஆமென், ஆமென். டைம் போயினகுது, டைம் பார்த்துட்டே போறேன். ஏமா, உன் தலை உன் சித்தப்பா உயர்த்த மாட்டார், உன் மாமனார் உயர்த்த மாட்டார், பேங்க் மேனேஜர் உயர்த்த மாட்டார். இன்னைக்கு சொல்ற சர்வ வல்லமுள்ள தெய்வம், 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 தெய்வம். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. உயர்த்துகிற தெய்வம். சந்திரசேகர் உருப்பட மாட்டான், சந்திரசேகர் இம்ப்ரூவ் அடைய மாட்டான், சந்திரசேகர் பிச்சை எடுப்பான். நாங்கள் பிச்சை தான் எடுத்தோம். எங்கள் தாத்தா டெய்லி போய் பிச்சை எடுத்துன்னு வருவார். எங்கள் தாத்தா வீடு வீடா போய் அம்மா அம்மா அனு பிச்சை எடுப்பார். எங்கள் அம்மா வீடு வீடா பாத்ரூம் கழுவி, பச்சில் கழுவி, அவங்க கொடுக்குற சாப்பாடு, கொழும்பு, தோசை, சப்பாத்தி கொண்டாந்து என்னை காப்பாற்றுவாங்க. எனக்கு 3 தங்கச்சிங்க. எங்கள் அப்பா குடிச்சு 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 அழிச்சாரு. நான் ரோடு பெருக்கிருவேன், ரோடு பெருக்கின்னு இருப்பேன், குப்பை எடுத்துன்னு இருப்பேன். எங்களை, எங்க தலைய எங்க அப்பா நிம்மரா பண்ணினா. கொஞ்சம் ஜோரா 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 ஜோரா. ஹே கராபா 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 கபாலாரா. க்ளோரி. படிப்பு ஏறல, 10ஆம் கிளாஸ் தாண்ட முடியல. ஒன்னும் புரியல ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா பேச தெரியலப்பா. அப்பா சர்டிபிகேட் இல்லப்பா. முட்டி போட்ட காலையில் முட்டி போட்ட மத்தியானம் வரைக்கும் முட்டி போட்டுன்னு இருப்பேன். ஆனா எது வரைக்கும் முட்டி போட்டனோ, எது வரைக்கும் ஆண்டவரை கெட்ட காலை பிடிச்சனோ, அது வரைக்கும் உயர்த்தி 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 உயர்த்துகிறது. நம்பர் 1
வேற ஏதோ இல்லை, தந்திரம் இல்லை, மந்திரம் இல்லை. ஐயா மந்திரம் வச்சிட்டாங்க ஐயா, ஐயா எலுமிச்சப்பழம் போட்டாங்க ஐயா, பிசாசி எப்பா பாரு மந்திரம் ஐயா, ஐயா கண்ணு வச்சிட்டாங்க ஐயா, ஐயா முறிக்கிறாங்க ஐயா. எவனா முறிக்கிட்டோ யாரனா துப்புட்டோ என்ன உயர்த்துகிற தெய்வம், என் தலையை உயர்த்துகிறவன் நம்பர் 1. எங்க டைம் பண்ணிது, நீங்க தெய்வத்தை முன்னால கொண்டு வரணும். புரியுதுங்களாம்மா? 25 பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. மற்றும் எல்லாரும் வீட்டுக்கு போய் என்னங்க தலைமையில கை வைங்க, சீக்கிரம் வைக்கணும், டைம் இல்லை எனக்கு. தலைமையில கை சொல்லுங்க. இன்னைக்கு என் வீட்டில் 1 மணி நேரம் ஜபத்தை, தேவ பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவீங்களா? கொஞ்சம் கை பார்க்கலாமா? தூங்காத, டிவி பார்க்காத, சினிமா பார்க்காத, அங்கங்க நாங்க அங்க கடல் கிட்ட போய் சுத்தி நிற்காத, கையை தூக்குங்க. ஏன் பிரதர் நான் வரணுமா உங்ககிட்ட? கை தூக்க மாட்டியா? ஜபிக்க மாட்டியா? எங்க போற? என் தேவனை எப்பொழுதும் என் முன்பாக நிறுத்துகிறேன். ஓகே, எல்லாம் சொல்லுங்க, நிறுத்துகிறேன். ஜோரா சொல்லு, நிறுத்துவேன், நிறுத்துவேன். ராத்திரி பகலோ ஆண்டவரை யாரு கண் முன்பாக நிறுத்துறாங்களோ அவங்க தலைய உயர்த்துவார். ஆமென். எனக்கு டைம் இல்ல. நம்பர் 2 சங்கீதம் 34:1. நம்பர் 2 சீக்கிரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லாம் என் மூஞ்ச பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதோ சொல்லுங்க, எப்பவுமே. ஜோரா சொல்லு, எப்பவுமே. என் வாயி, ஜோரா சொல்லு, என் வாயி சொல்லு, ஜோரா, என் வாயி இருக்குதா? வாயி இப்படியே சோத்திர பண்ணாக்க இப்படியே வந்து வாயை மூடிக்க நான் கை தட்டுறது. இந்த பர்த்டே கூட நல்லா தட்டுறாங்க, கேக் தராங்கன்ட்டு இப்படி. நீ கோயிலுக்கு வந்து கை தட்டவே தெரியல உனக்கு. எங்க ஹலோ, உன் வாயி, எல்லாம் சொல்லுங்க, என் வாயி. ஜோரா சொல்லுங்க, என் வாயி ஆண்டவரை துதிக்கும். ஓகே பாடலாமா? துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya, ஆனந்தமே, ஹalleluya, come on, ஹalleluya, ஆனந்தமே. glory பாடு, மைக்ல பாடுமா? துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வெரி குட், glory. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya, ஆனந்தமே, ஹalleluya. ஓ glory, ஹalleluya, ஆனந்தமே. பாடு பாபா, துதிப்பேன் துதித்துக் கொண்டே in Jesus name. சொல்லுங்க, உன்னத மறைவில் வல்ல
இருக்குது. ஆனா நான் விட மாட்டேன். நீங்க சொல்லுங்க, நான் விட மாட்டேன். நான் வீட்டுக்கு போவேன், நான் ரோடுக்கு போவேன், நான் வேலை மேல போவேன். ஆனா துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஓகே, ஹலோ, ஏய், ஓகே, வாசி. துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லு ஹாப்பி. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. மூஞ்சி கொஞ்சம் நல்லா வச்சு, கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சா வச்சு, கலகலப்பா வச்சு, ஹாப்பியா வச்சு சொல்ல பார்க்கலாம். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஏய், துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஹalleluya. ஆமென். glory. ஆமென். ஹalleluya. ஆனந்தமே. ஹalleluya. glory, glory. ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாம் என் மூஞ்ச பாருங்க. இப்போ உன் தலைய தேவன் எங்க இருந்தாலும் தூக்கணும், உயர்த்தணும். நம்பர் 1, எப்போது கர்த்தரை உன் முன்னால வைத்துக்கோ. அடுத்தது, உன்னை யாரும் கண்டுக்கொள்ளாத பரவாயில்ல, என் தெய்வத்தை வாயை திறந்து ஸ்தோத்திர பலி சொல்லு. பாஸ்டர் டைம் கொடுத்துட்டாரு, டைமுக்கு முடிக்கிறது தான் மரியாதை. அதுக்கு தான் ஸ்பீடா போற. நீ வந்து ஜட்கா வண்டி மாதிரி வரக்கூடாது. பாஸ்டர் சொன்னார் ஜட்கா வண்டி. வாமா வாமா. ஐய் ஐய், எனக்கு கூட அந்த மாடு போக மாட்டேங்குது. ஆனா ஏரோப்ளைன்ல, நான் ஒரு நாள் ஏரோப்ளைன்ல போனேன் மலேசியாக்கு. ஏன்னாங்க அவரே இப்படி 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 அடுறதுக்குள்ள போய் இறங்கிட்டான். அவெல்லாம் மரியாதையை கொடுக்க மாட்டான் பாஸ்டர்ஸுங்களுக்கு. இந்தியா பாஸ்டரா டோன்ட் கம் பண்ணுவா. இந்தியா பாஸ்டரா மதிக்கவே மாட்டா. நான் எல்லாம் மனுஷரை பார்த்து போல முட்டி போட்ட ராத்திரி போல பகல் எப்போ போதுன்னு தெரில முட்டி போட்ட சைனாக்கார பயப்படுறான். சைனா எனக்கு தெரியாது. 5 நிமிஷம் பேசினேன், ஜாஸ்தி இல்லை, 5 நிமிஷம் கொடுத்தாங்க. இந்தியன் பாஸ்டர் 5 மினிட்ஸ் பேசுவார் டிரான்ஸ்லேட்டோடு. நான் 2 நிமிஷம், டிரான்ஸ்லேட் 2 நிமிஷம். 2 நிமிஷம் தான் பேசினேன். விசில் அடிக்கிறா, கை தட்டுறா, கத்துறா. ஏன் தெரியுமா? நான் சொல்லுறாதோ, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். எண்ணெய் ரெடியாகிறியா? கை துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya, ஹalleluya. பின்னாலே பின்னாலே பின்னாலே. ஹalleluya, ஆனந்தமே. ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன். துதிப்பே உன்னை என் மூஞ்ச பாருமா, தலை தூக்கு, தலை தூக்கு. மூஞ்சுக்கு தருதா? உன்னை என் ஆண்டவர் வாலாக்காம தலையாக்கணும்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 2வது, என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும். ஏங்க அப்படியே தட்டுறது? கை ஜோரா, கை அடி 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 அடி. ஓ, உன்னை வாலாக்காமல், ஓ, உன்னை தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். ஒரு ஆமென் சொல்லு, ஒரு ஆமென் சொல்லு. உன்னை வாலாக்காமல் அவர் தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். ஆண்டவனை மேலாக்குவார். இன்னைக்கு உங்க தலையை பத்தி பேச வந்துக்கிற 3 வசனம் தான். 1 முடிச்சிட்ட, டைம் ஆச்சுல, 10 மணி ஆயிடுச்சு. 1, உன் தலை உயர்த்துறா. 2 பண்ணு. 3 வசனம் கொண்டு வந்த. 1, எப்போது கர்த்தருக்கு முன்பாக
வை, ஆண்டவர் முன்னால வை. ரெண்டாவது, நல்லா என்ன பைத்தியம் சொன்னாலும் பரவாயில்ல சந்திரசேகர், பாஸ்டர் சந்திரசேகர், நீ பைத்தியம்னால பரவாயில்ல, நான் பைத்தியக்காரன் தான், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குது, அதுக்கு தான் இப்படி துதிக்கிற ஆடுற. ஏமா, நான் ரசிக்கப்பட முன்னால் சாவு எடுக்கும், எங்கள் வீட்டுட்டு சாவில் டான்ஸ் ஆடி இருந்தேன். எங்கள் அப்பா குஷ்டி ஆடுவார், நான் குடிக்காமல் ஆடுவேன். எங்கள் அப்பா ஆடுவார், நானும் ஆடுவேன். டப்டா 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 டம்டாக்கான்னு தப்படி வாசிப்பாங்க சாவில். டான்ஸ் ஆடி இருந்துவேன் நான் சாவில். ஹலோ, சாப்பாடுக்கு பிச்சைக்குக்காக நீட்டுனுவேன். ஆனால் இன்னைக்கோ என்ன பாரு, என் தலையை பாருங்க, அவ என் தலையை என்ன ஊத்திருக்கிறாரு, என்ன ஊத்திக்கிறாரு. பாஸ்டர் அனுமதி கொடுத்தாருன்னா நீங்க போறதுக்குள்ள என்ன கொஞ்சம் என்ன உனக்கு பூசி பூசி அனுப்புறப்போ என்ன போயிட்டு நீ என்ன பண்ண, கடவுளுக்காக பிரச்சுவலி எளிமை பிரகாசி ஊழியத்துக்கு வாங்கம்மா. நான் முழிக்கிறீங்களே, ஏன் பெருக்க மாட்டியா, சேர் எடுக்க மாட்டியா, பாத்ரூம் கழுவ மாட்டியா, வீடு விசிட்டிங் போக மாட்டியா, பாஸ்டர் கூப்பிட்டுக்கிறாரு அப்படியே எங்க போற, டெய்லி எங்கம்மா போய் உட்காந்துக்கிற, கதை பேசுறியா, கதை அடிக்கிறியா, சபையா போய் சபையை கெடுக்கிறியா, குடும்பங்களை கெடுக்கிறியா, ஒரு ஊழியத்துக்கு வரக்கூடாது. நீ ஃபுல் டைம் வந்தாலும் சரி, நீ கொஞ்சம் செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்காக ஊழியம் செய். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. புரியுதுங்களா? ஊழியம் செய். பாத்ரூம் கழுவுன நான் என் சபையில் மேட்டு பெருக்குன, மேட் எடுத்த சர்ச்சிலே மேட்டில் படுத்த, காலையில் 5 மணிக்கு ஜெபத்தில் இருப்பேன். ஹலோ, இன்னைக்கு போனாக்கா நான் அதோட ஞாயிற்றுக்கிழமை தான் நீ வர. ஏங்க ஹலோ, இன்னைக்கு போனியானா சார் துரை, இன்னும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களை பார்க்க முடியுது. அது கூட அப்படி வந்துட்டு அப்படி போயிடுறீங்க. எங்க கிட்ட கூட வந்து தோத்திரம் பண்றது இல்லை, டோர் அங்கே இருக்குதுல்ல அப்படியே ஓடிடுது. யாரோ ஓடாதீங்க, வந்து இந்த பண்டிகை நாள்ல பாஸ்டர் உங்களை எங்களுக்கு கடவுள் போதகராக கொடுத்ததுக்காக நன்றியை சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போங்க. ஏன்னாமா ஆமேன்னு சொல்லுமா, அப்படியே போயிடுறியா? பண்டிகை அன்னைக்கு வந்திருக்கிறோம், என்னங்க எல்லாம் கை நீட்டுங்க, பாஸ்டர் நேரா இப்படி நீட்டுமா, மனசுல இருந்து சொல்லு. என்னங்க எல்லாம் சொல்லுங்க, எங்க போதகரை ஜோரா சொல்லு, மனதார ஆசீர்வதிக்கிற ஆபிரகாம் தெய்வம், ஜோரா சொல்லு, ஈசாக்கு தெய்வம், யாக்கோபு தெய்வம், எங்க போதகர் குடும்பத்தை உயர்த்தட்டும், கனம் பண்ணட்டும், மகிமைப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும் கை தட்டி நன்றி சொல்லு. நன்றி 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 நன்றி. எஸ், வெரி குட். முக பாருங்க எப்படி ஜொலிக்குது உங்களுக்கு. ஐயா டை கட்டின்னு வந்துக்கிற, வெரி குட், தேங்க்யூ, வெரி குட். செகண்ட் என்ன கொடுங்க, டை கட்டின்னு வந்துக்கிற மூஞ்சி அப்போ பார்க்கறதுக்கு இப்போ பார்த்துக்க அப்படியே பிரைட் ஆகுது, பவுடர் போட்ட மாதிரி இருக்குது. இவருக்கு ஒரு கை தட்டுங்களே. ஆமென், வெரி குட். என் தலை ஐயா கை கொடுங்க ஐயா. அப்புறமா என்ன உங்களை நான் கட்டி பிடிச்சிட்டு போறேன், பார்க்கறதுக்கு ரொம்ப கலகலன்னு இருக்கிறீங்க. எஸ் ஐயா, கை தட்ட மாட்டீங்களா? வாட் இஸ் திஸ்? ஓகே ஓகே, இரு, டைம் போயினாக்குது, பக்கத்தை பார்த்து கை கொடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முறிக்காதம்மா, கை மூஞ்சி பாருமா, மூஞ்சி பார்த்து சொல்லுமா, ரொம்ப ஹாப்பியா இருக்குது சொல்லுங்க. ஏங்க ஏங்க இங்க பாருங்க, இப்படியானாக்கா அவங்க பேச்சாராயிட்டு உன் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. சிரிச்ச முகமாயிரு. ஏன் தெரியுமா? இந்த நாள் ஒரு பண்டிகை நாள், இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாள், இந்த நாள் என்னை ஆனந்த தைலத்தா அபிஷேகம் செய்தேன். ஆவியானவர் என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய்த ஆவியானவரே, ஆவியானவரே, மனே அன்பின் ஆவியானவரே. சொல்லுங்க, ஆவியானவரே, பின்னால பாடு. என்னை ஆனந்த தை
போடு. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தேன். ஆவியா எல்லாம் கை கை மேல சொல்லுங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, சொல்லுங்க. ஆவியானவரே, ஓ, அன்பின் ஆவியானவரே, ஓ, ஒரு விசேஷ அபிஷேகம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய். ஆவியானவரே, சொல்லுங்க. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய். ஆவியானவரே. இன்னைக்கு யார் யார் வாயி, தொதல் வாயி, திக்கு வாயி, அந்நிய பாஷை நாக்கு திரும்பிச்சோ அவங்க அத்தனை பேரும் அந்த பாஷையை நீ கண்டினியூ பண்ணும். ஒரு நாள் நான் முட்டி போட்டுனுக்கிறேன், இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல. பா என்ன நெருப்புங்கப்பா, அலேலுயா அலேலுயா அலேலியா 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 லலலலலலலல நிஸ்தர் போகுது. நானா ஐயோ என்ன லலலலா நிஸ்தர் போதாச்சு, நம்ம சொல்லக்கூடாது, நம்ம இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல இல்லையா அன்னிட்டு ஆண்டவரே சோத்ரம் 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 சோ 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 நிஸ்தர் போகுது. ஐயோ என்ன என் வாயில என்னென்னமோ வருது. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அலேலியா அலேலியா அமுக்குற அலேலியா 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 லலலலலலல. நேராக ஏச்சிட்டேன், ஆஃபீஸ் ரூம் போனேன். பாஸ்டர் உட்கார்ந்தார். பாஸ்டர் என்னப்பா ஆனாரு, என் வாயில என்னென்னமோ வருது, போய் பேசு போன்ட்டார். 35 வருஷமா அந்நிய பாஷை விடாம பேசிருக்கிற. என்னமா இப்படி இட்டடி இட்டடி கபாரா தபா 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 கபாரா தபாலா கபாரா கபாலா கபா கபா. ஆமென் ஆமென். டைம் வேற ரொம்ப போயினது பாரு. தோத்துறேன் ஏங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். பேய்க்கு பிசாசுக்கு புரியாத பாஷை. நீ பேசுறியா, பிதாவோடு பேசு. அந்நிய பாஷை பேச 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 அத்தனை வரங்களோ உன் தலைமையில இறங்கும், வல்லமை இறங்கும். ஆவியில நிறைந்து ஆவியானவரே. ஒரு பாப்பா வந்துச்சு, ஒரு வயசு பொண்ணு. அது கல்யாணமே ஆகல, ஒரு செகண்ட் பியூசி படிக்கிற மாதிரி இருக்குது. வந்து முட்டி போட்டுச்சு. அப்படியே லிப்டிக்கெல்லாம் போட்டுன்னு நாங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டு இப்படின்னு, ஆண்டவரே இந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும், கல்யாணம் ஆகட்டும் ஆண்டவரே அப்படின்னு கை வைக்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு அது விதவைன்றாரு. கண்ணை திறந்து பார்க்குற, ஊருக்கு வந்துட்டுக்கிறாங்க பொண்ணும் அம்மாவும். கண்ணு திறந்து பார்த்தா மெலிசா ஸ்லிம்மா செகண்ட் பீஸ் படிக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவரே இந்த பொண்ணு ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கல்யாணத்துக்காக ஒரு பையனை நீங்கள் ஏற்பாடு செய்யணும்னா காதில் சொல்கிறாரு அது விதவைன்றாரு. மறுபடியும் கண்ணு திறந்து பார்க்குறா. என்ன ஆண்டவரே பொய்கி ஆயிட்டா, அவங்க அம்மா என்ன சும்மா விடுமா? என்னடா சொல்கிற, என் பொண்ணு கல்யாணம் ஆகல விதவைன்றியான்னு எதில் அடிக்குமோ தெரியாது. அப்பா நான் சொல்ல மாட்டேப்பா, சொல். தலைமையில கை எடுத்துட்டேன். மறுபடியும் தலைமையில கை வச்சு, ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே ஆசீர்வதி ஆண்டவரே ஆண்டவரே அன்ற சொல்லு, விதவையா இருக்கிற உனக்கு ஒரு வாழ்க்கை தரேன்னு சொல்லுன்றாரு. என்னத்த சொல்றது, மூஞ்சி பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல, பேர் தெரில, ஊர் தெரில, அட்ரஸ் தெரில. ஆண்டவரே நீ சொல்றேன்னு தலைமையில கை வச்சுட்டு, விதவையா இருக்கிற உனக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வாழ்க்கை தராருன்ட்ட பாருங்க. ஓ கதறி அழுது உருளி. ஏன்னா புருஷ செத்துந்து ஊருக்கு யாருக்கும் தெரியாது, பெங்களூருக்கு வந்துட்டுக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? பரிசுத்த ஆவி முன்னால நடிக்காதே, பொய் பேசாதே, மாய பண்ணாதே, திருடாதே, ஏமாத்தாதே, சர்ச்சை விட்டு ஓடிடாதே. பாஸ்டர் திட்டுறாரு, மூஞ்சி காட்டுறாரு. 15 வருஷம் ஆச்சு நான் சர்ச்சில். 15 வருஷத்துக்கு எங்கள் பாஸ்டர் வந்தது 4 தடவை தான் என் வீட்டுக்கு. 4 தடவை தான் வந்தார் 15 வருஷத்துக்கு. நான் கோச்சிக்கிற ஆள் கிடையாது. கை தூக்கி சொல்லுங்க, நான் கோச்சிக்க மாட்டேன். ஓ சொல்லியா, டைம் ஆயினுக்குதாங்க. சொல்லு, நான் மூஞ்சி திருப்ப மாட்டேன். ஜோரா சொல்லு, சபை விட்டு போக மாட்டேன். சொல்லு, சண்டை போட மாட்டேன். நான் ஏமாத்த மாட்டேன், நான் சிடாய்க்க மாட்டேன்.
சொல்லு, நான் கோல் சொல்ல மாட்டேன். ஆமா, உன்னால யாரும் கெடக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும், என்னால. ஜோரா சொல்லு, நெஞ்ச சொல்லு, என்னால யாரும் கெட்டு போக கூடாது. சொல்லு, என்னால சபை வளரட்டும், வளரட்டும். இந்த சபை எனக்கு ஆசீர்வாதம். ஜோரா சொல்லு, நான் சபையிலே சாட்சியாக, மகிழ்ச்சியாக, கலகலப்பாக நான் இருப்பேன். அல்லேலூயா. வருமா? ஆமா. நல்ல அந்நிய பாஷை விட்டு கொடுக்கணும். சேர்ல உட்காந்துக்கின்னு ஆறாம உட்காந்துக்கின்னு இப்படி இப்படி இப்படின்ற எங்க அபிஷேகம் வருது? ஏன்னா என்னத்தான் தலைமையில் ஆட்டினாலும் ரிசீவ் பண்ணு, கடகட விட்டு கொடு. கை தட்டுமான்ற, இப்படி ஜோரா அடிக்கவே மாட்டேன்ற, இப்படி இப்படி தோசை துடுற மாதிரி இப்படின்ற அனாயிண்டிங். சங்கீதம் 23:5 சொல்லுது, என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும். என் தலை, என் தலை, என் தலை அவர் உயர்த்துவார். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா வருமா? 5 நிமிஷம் தான் டைம், முடிச்சிடுறேன். பஸ் ஸ்பீடா போயினுக்கிறேன். பாயிண்ட் எல்லாம் வேண்டாம், எவ்வளவு முடிதோ அவ்வளோ என்ன பண்ணிக்கோ, ரொப்பிக்கோ. தண்ணி வந்தால் ட்ரம்மில் ரொப்புற மாதிரி ரொப்பிக்கோ. ஏமா தவுலையில் ரொப்பிக்கிற மாதிரி ரொப்பிக்கோ. எங்கள் வாயில வரதெல்லாம் ரொப்பிக்கோ. வீட்டுக்கு போயிட்டு பாட்டு பாடு, துதிப்பேன் துதிப்பேன், பாட்டு பாடு, பாட்டு பாடு, பாடு. தாவீது பாட்டு பாடினான். தாவீது ஆவில நிறைஞ்சான். ஹலோ, அந்நிய பாஷை அப்போஸ்தலனான பவுல் பேசினான், வரம் பெற்றான், கை வைத்தான், ஊழியம் செஞ்சான், ஆத்மாவை கொண்டு வந்தான், சபையில அமர பண்ணா, ஞானஸ்தானம் எடுக்க வச்சு. உங்களை வளர்க்கறதுக்குள்ள எங்களுக்கு போதோன்னு எடுத்து சொல்ற பேச்சே கேட்கறது இல்லை. ஏமா சொல்ற பேச்சு கேட்குற மாதிரி பண்றது, அப்புறமா பின்னால போய் பேசுறது. அபிஷேக தைல கெட்டுடும். செத்த ஈ, ஒரே ஒரு ஈ செத்து போச்சனா தைல டப்பா கெட்டு போயிடும். என்னம்மா மம்மி, தைல டப்பா கெட்டு போயிடும். செத்த ஈ வச்சுக்காது. ஆமே சொல்லுங்க, சொல்லுங்க. செத்த ஈய சொல்ல, செத்த ஈய நான் வைக்க மாட்டேன். என் தைலம் கெடக்கூடாது. ஜோரா சொல்லு, நான் கெட்டு போக மாட்டேன். ஜோரா சொல்லி, கெட்டு போக மாட்டேன். ஆமென். ரோஷம் வேணும். மோ என்ன வேணும்? காபி கொடுக்கலன்னு கோச்சுக்கிறது, பிஸ்கட் கொடுக்கலன்னு கோச்சுக்கிறது, பண்ணு கொடுக்கலன்னு கோச்சுக்கிறதா? அந்த மாதிரி சபையா இது? இந்த சபை ரொம்ப ஸ்ட்ராங்கான சபை, பலமுள்ள சபை, வல்லமையான சபை, அக்னியான சபை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உற்சாகமாக்குறீங்களா? கொஞ்சம் கையை ஆட்டுவீங்களா? 5 நிமிஷம் கை ஆட்டுங்களேன். உங்களை விட்டா கூட போற மாதிரி தெரியல, கொஞ்சம் உஷார் ஆயிட்டுக்கிறீங்க, குஷி ஆயிட்டுக்கிறீங்க. ஆனால் பாஸ்ட் கொடுத்த டைமுக்கு மரியாதை முடிச்சிடுறேன். கடைசியா ஆண்டு சித்தமான இன்னொருத்தோட வரலாம். ஐயா, ஒருத்தோட கை தட்ட மாட்டீங்களா? ஏமா நீ மூஞ்சி வைக்கிட்டு பார்த்தா மறுபடியும் வராதுங்க ஐயா. நீங்க வந்தீங்களன்னா சேரெல்லாம் ஒழிஞ்சு போகுது, ஆடினே இருக்கணுமா? ஆமா, உயிரோடு இருக்கிற. செத்திருந்தா போனமா உன்னை மண்ணில் புதைச்சிட்டு இருப்பாங்க, உன் போட்டா மாட்டிட்டு இருப்பாங்க. எங்க அப்பா போட்டா மாட்ட விடல, ஏசப்பா போட்டா மாட்ட விடல. உயிர் 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 ஒரு அல்லே. ஆமென். எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஆமென், ஆமென். ஞாயிற்றுக்கிழமைனா உஷா இருக்கணும், ஒரு உயிர் இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும், ஒரு ரத்தம் ஓட்டக்கணும். கல 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 கல. தேங்க்யூ. ஏங்க கடைசியா சொல்லிட்டு போற, இந்த அந்நிய பாஷை வீட்டில் போய் கேள். ஆண்டவரே, நெருப்பு என்ன, நெருப்பு என்ன, நெருப்பு என் தலை என்ன நாள் அபிஷேகம் பண்ணு. நான் காசை பார்க்கல, எவ்வளோ படிப்பை பார்க்கல, நெருப்புங்கப்பா நெருப்புங்கப்பா. வருஷ கணக்கில் கேட்டுனேக்கிற, இன்னும் கேட்குற. என்ன நெருப்பினே இருங்க, என் மேல ஊத்தினே இருங்க, என் மேல ஊத்தினே இருங்க, என் மேல ஊத்தினே இரு. உங்க ஆவிய என் மேல ஊத்துங்க ஆண்டவரே.
glory glory. ஒரு மந்திரவாதி பொம்பளை சொல்லிச்சு, டேய் உன்னை உயிரோட விட மாட்டாடா. டேய் நான் சொன்னேன், உனக்குள்ள இருக்கிற ஆவியை அப்படியே கடலா கட்டிக்குது, கூட வச்சிருக்குது, மஞ்சா பூசிக்குது, அடாக கையில வியாபாரம் வச்சிருக்குது. டேய் ஏய் சாத்தானே பிசாசி, என்ன நினைச்சிருக்கிற நீ? என்ன நினைச்சிருக்கிற? சைத்தான். யார்? நான் கடவுளால் அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். ஆண்டவர் என்ன என் தலைமையில ஊத்தி இருக்கிறார். நான் காஞ்சி பிஞ்சி விசுவாசி கிடையாது. வாழ்ந்தா கர்த்தருக்காக, செத்தா கர்த்தருக்காக. வாழ்ந்தா கர்த்தருக்காக, செத்தா கர்த்தருக்காக. வாழ்வோ சாவோ, பசியோ பட்னியோ, நிர்வாணமோ அவமானமோ எதுவும் எங்களை இயேசுவிக்கிட்ட நாமத்தில் பிரிக்க முடியாது முடியாது. ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிற பாஸ்டர். இந்த சபையில என் மூஞ்ச பாருங்க, இயேசு நடமாடுகிற பாதத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென் 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 ஆமென். கை தட்டு கை தட்டு. இயேசு நடமாடுறாரு, அவர் பாதங்கள். ஓ அல்லேலூயா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஹல 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 ஹல. கதர கதபல கபதலபா. நான் சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். இயேசு நாமத்தை உங்க வீட்டுக்கு, உங்க வாசலுக்கு, உன் பிள்ளைக்கு, உன் வாசப்படிக்கு, உன் லேண்டுக்கு, உன் குடும்பத்துக்கு இயேசு நாமத்தை எங்க மந்திர புதைச்சாலோ இப்போ சுட்டெரிக்கப்படுவதாக, பர்னாவதாக, எரிக்கப்படட்டும், எரிந்து போகட்டும். கையை தட்டு, வாயத்தொரு, ஸ்தோத்திரம் பண்ணி கை தட்டுங்க. ஓகே. ஹபா 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 ஹபா. ஹபா 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 ஹபா. ஷபா பா 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 பா. டைம் ஆயிப்போச்சு, டைம் ஆயிப்போச்சு. ஆண்டவருடைய மகிமை இறங்குது, மகிமை இறங்கிட்டு. ஒரு மகிமை இறங்குது, ஒரு மகிமை இறங்குது, ஒரு மகிமை இறங்குது, ஒரு மகிமை ஆவி, ஒரு மகிமை ஆவி இறங்குது, ஒரு மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது இறங்குது, ஒரு மகிமை. எஸ், இங்க கவனிங்க. நான் பார்க்குறாங்க சென்டரில் ஒரு எண்ணெய் கோல்டு கலரில் எண்ணெய் ஊற்றப்பட்டு ஒரு ஜக்கு மாதிரிக்குது. ஒரு எண்ணெய் அப்படியே அது ஊட்டும் போது எண்ணெய் நான் பார்க்குறேன், நான் போட்ட எண்ணெய் வெள்ளையாக இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா ஊற்றுறது கோல்டு கலர் எண்ணெய் ஆகுது. தெரியுது? அப்படி கை தட்டுங்க ஐயா, பரவாயில்ல கை தட்டுங்க, கை தானே. ஆமென் 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 ஆமென். கபா காரா கபா 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 கபாரி கபா. ஓ ஓ ஓ ஓ. ஷே கே கே கே. ஊற்று 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 ஊற்று. தலைமே 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 தலை. எல்லா தலை அண்ணா அந்நிய பாஷைனால, அக்கினினால, ஆவினால நிரப்பம். ஆமென் ஆமென். என் தலை, என் தலை, என் தலை எண்ணெயால் அபிஷேகம். நான் கடன் போறேன், நான் முடிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த எண்ணெய் தான், இந்த அபிஷேகம் தான் உன்னை தீர்க்கதரிசியா மாத்த போகுது. தீர்க்கதரிசியா மாத்த போகுது. இந்த சபையில தீர்க்கதரிசி, இந்த சபையில தீர்க்கதரிசி. யாரா நம்புறீங்களா கை தட்டு, யாரா விசுவாசிக்கிறீங்க கை தட்டுங்க, யாரா நம்புறீங்களா கை தட்டு. தீர்க்கதரிசன ஆவி, தீர்க்கதரிசன ஆவி, தீர்க்கதரிசன அக்கினி, அக்கினி, தீர்க்கதரிசன அக்கினி, ஃபயர், தீர்க்கதரிசன அக்கினி, தீர்க்கதரிசன அக்கினி, தீர்க்கதரிசன அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும், தீர்க்கதரிசன அக்கினி. ஓ ஓ, தீர்க்கதரிசன அக்கினி. அபா 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 அபா. தீர்க்கதரிசன ஆவி, தீர்க்கதரிசன ஆவி இறங்கட்டும். நேரம் டைம் ஆச்சு, டைம் ஆச்சு. பெட்டுக்கோ 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 பெட்டுக்கோ. ஓ ஓ, பெட்டுக்கோ 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 பெட்டுக்கோ. தீர்க்கதரிசன ஆவி. ஓ தீர்க்கதரிசன வரோம் 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 வேணும், வரோம் வேணும், வரோம் வேணும், வரோம் வேணும். இறங்கு இறங்கு
இறங்கு இறங்கு இறங்கு இறங்கு இறங்கு இறங்கு இறங்கு இறங்கு இறங்கு இறங்கு இறங்கு மகிமை இறங்கு இறங்கு இறங்கு. நான் விட மாட்டப்பா, நான் விட மாட்டப்பா, நான் உன்னை விட மாட்டேன். என்ன எனக்கு கொடுங்க, எனக்கு சுகமாக்குற வரோம், குணமாக்குற வரோம், தீர்க்க தரிசனம் வரோம், ஆவின் வரோம், வல்லமையான வரோம். ஆமென் ஆமென். பாபா பாபா ஓரா பாபா பாபா ஷபாரா பாதனபா. ஓகே ஓகே ஆயிப்போச்சு. என்ன பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஃபைனல் ஃபைனல். ஆவிலே இருங்க, நான் சொல்ற ஸ்தோத்திரத்தோடு இருங்க. மூணாவது ரெடியா இருக்கணும். நான் மைக் கொடுக்க போறேன் ஐயா கிட்ட. மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் தலை ஆசீர்வாதமான நிலை, உன் தலை ஆசீர்வாதமான நிலை. நீதிமொழிகள் 10:6, நீதிமொழிகள் 10. சீக்கிரம் சீக்கிரம். நீதிமொழிகள் 10:6. நீதிமொழிகள், என் தலையை உயர்த்துவார் நீதிமானுடைய சிரசின் மேல், நீதிமான் தலை மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம். எல்லாம் சொல்ல, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். பத்தல பத்தல பத்தல, இன்னும் ஜோர பின்னால பத்தல. என் தலையை உயர்த்துவார், என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும். என் தலை பிளஸிங். ஹலோ, தரித்திரம், ஐயோ காசு இல்ல, காணிக்கை இல்ல, சோறு இல்ல, வீடு இல்ல, பைசா இல்ல, வேலை இல்ல சொல்லக்கூடாது. இன்னைக்கு உன் தலை மேல ஆசீர்வாதம் வைக்கிறாரு, உன் தலை மேல ஆசீர்வாதம் வைக்கிறாரு. கவர் கொடுங்க இயேசு நாமத்தினால. சாரி பாஸ்டர், ஐ அம் கோயிங். ஹலோ, பைபிள் சொல்லுது, யார் தலை, யார் தலை, யார் தலை? நீதிமானின் சிரசு. இந்த திருட்டு வேலை எல்லாம் செய்யக்கூடாது, ஆசீர்வாத தலைமையில வராது. லவ் பண்றது, சர்ச்சிலே லவ் பண்றது, வெளியே போட்டு லவ் பண்றது, அந்நியர்களை லவ் பண்றது, கைப்பிடிச்சு சுத்துறது. ஒரு பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் ஒரு பொண்ணு எகுருன்னு எகுரு. நான் சொன்னேன், பாஸ்டர் அந்த பொண்ணு நம்பாதீங்க. நோ நோ, வாட் இஸ் திஸ் டாக்கிங், என்ன பேசிருக்கிறீங்க ஐயா, அது ரொம்ப பவர்ஃபுல். நான் சொன்னேன், ஐயா அந்த பொண்ணை நம்பாதீங்க. புதுசா போய்க்கிறேன், அது எகுரு பார்த்து ஆண்டு சொல்றாரு, அதை நம்பாதன்னு சொல்லு. நான் என்ன பண்ணிட்டேன், அது எந்த அளவுக்கு பவர்னா, கூடவே இருக்குமா, கர்த்தருடைய பந்தி பிட்டு கொடுக்குமா, எகுருமா, தசம்பா கொடுக்குமா, ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்குது. பாஸ்டருக்கு ரைட் ஹேண்ட் அதுதான். ஆனால் ஆண்டு சொல்றாரு, பாஸ்டர் அந்த பொண்ணை நம்பாதுங்கன்னு. சும்மா இருங்க பாஸ்டர், வாய் முடுங்க பாஸ்டர், என்ன நினைச்சிருக்கிறீங்க நீங்க, அது எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா அண்ணாரு. 2 வாரம் ஒரு பார்க்கில் ரசிக்கப்படாத சிகரெட் வச்சிருக்கிறானே, அவன் கை பிடிச்சின்னு வாக்கிங் போயிடுது. சபை ஒட்டிச்சு, பாஸ்டர் குடும்பத்தை ஒட்டிச்சு. ஐயா சந்திரசேகர் ஐயா, நீங்க சொன்னது அப்படியே நடந்துச்சுயா. யோ சொல்லும் போது தலைக்கு எடுத்துக்கோயா. சொன்னேன் வேண்டான்னு. ராபோசனா அது கொடுக்குதுங்க, காணிக்க அது கொடுக்குது எனக்கு. நான் சொன்னேன், பாஸ்டர் என்ன அந்த பொண்ணு கொடுக்குது எனக்கு, நீங்க தானே கொடுக்கணும் காணிக்க, பிரசங்கம் பண்ண நீங்க தானே கொடுக்கணும். நோ நோ பாஸ்டர், இஸ் வெரி பவர்ஃபுல். என்ன பவர்ஃபுல்? லவ் பண்ணிக்கின்னு இந்துல கல்யாணம் பண்ணி மஞ்சா பூசி குங்குமம் பூசி பிப்பி 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 டும் டும் டும்னு தவறா ஆச்சு. என்ன நினைச்சிருக்கிறீங்க சபையை? ஹலோ, சபை என்ன இஷ்டத்துக்கு லவ் பண்ணிட்டு வந்து, பாஸ்டர் நாங்கள் ஓடி போயிட்டோம் பாஸ்டர், எங்களுக்கு கல்யாணம் கொடுங்க பாஸ்டர், ஞானத்தனை கொடுங்க பாஸ்டர். நான் ஏமாந்துமா, ஏமாத்திரியா? இன்னிலிருந்து நீதிமான் தலைமையில் ஆசீர்வாதம். ஒரு அலேலூயா. கையில என்னாகுது, மஞ்சா என்ன தெரிதா, எதனா தெரியல, தெரிதா? இது எதுக்கு வச்சுக்கிறோம்? தசம பாகங்களை திருடாம காணிக்கைகளை சேகரித்து தேவனுடைய நாமத்தில் கொடுப்பாயானால் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் 1000 மடங்கு உன் மேல, உன் பிள்ளைகள் மேல, உன் சந்ததி மேல, உன் குடும்பத்து மேல தருவார். கை தட்டுங்க. ஆமென்.